இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு 50-60 கிந்திக்காரங்க சேர்ந்து ஒரு தமிழனை விரட்டி விரட்டி அடிக்காங்க. அதுவும் எங்கே? தமிழ்நாட்டுக்குள்ளே, தமிழங்க இருக்கிற ஊருக்குள்ள. என்ன பிரச்சனையோ யாது பிரச்சனையோ தெரியலை. ஏதோ கிந்திக்காரங்க வேலை பார்க்க இடத்துல இந்த தமிழன் போய் ஏதோ தப்பை தட்டி கட்டதாம அதை பிடிக்காமல் கிந்திக்காரங்க அப்படி விரட்டி விரட்டி அடிக்காங்களாம். அதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம தமிழன் தான். ஏன்னா கிந்திக்காரங்க வேலை இல்லாமல் வரான்னுட்டு அவங்கள கூப்பிட்டியாந்து நடு கடையில் உட்கார வச்சிட வேண்டியது. டீ அடிக்கனாலும் சரி, ஒரு மிட்டாய் போடனாலும் சரி, ஒரு பிளாஸ்டிக் கம்பெனிக்கு வேலைக்குனாலும் சரி, எல்லா இடத்துலையும் கிந்திக்காரங்க வந்தாச்சு. கிந்திக்காரங்க தான் இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு வேலை இல்லை, வேலை கொடுக்கல. ஆமாம், அப்படி தான் ஆகிப்போச்சு. இது எங்கே போய் எப்படி முடிய போதோ தெரியலை. ஆனால் ஒரு ராலி ஓட்டுற டிரைவர்னு சொன்னார், நம்ம நாட்டுக்குள்ள கிந்திக்காரங்களை வந்து நம்ம மதிச்சுக்கிடுதோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பாசத்தை கொடுத்துருதோம். நம்ம ஒரு வெகுளியாக அவங்ககிட்ட பேசிடுதோம். அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஒரு தமிழனால ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு தமிழ்நாட்டாலும் இன்னொருத்தன் போய் கேட்கான், ஏன் அவன் நம்ம பொழப்பில்லாமல் நம்ம ஊருக்கு வந்திருக்கான், அவனை போய் இப்படி பண்ணிதேன்னு தட்டி கேட்டுருதோம். ஆனால் இதுவே அந்த கிந்திக்காரங்க இருக்கிற அந்த ஊருக்குள்ளே போனோம்னா, மாநிலத்தில் போனோம்னா, கிந்திக்காரன் ஒருத்தையும் அடித்தோம்னா ஒருத்தையும் என்னன்னு கூட கேட்க மாட்டானா. அவ்வளோ கேவலமாக பார்ப்பானா நம்மளை. அந்த அண்ணன் சொல்லும்போது எனக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்தது. இந்த வீடியோ எடுத்து போடுதவன் போலீஸ்காரங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு வர வச்சுருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இதை வீடியோ எடுத்து போட்டு இதை வேற நீ என்னத்த சொல்ல ஒன்னே.